எனவே இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து சொல்கிறேன், ஆடலும் கலையும் அழகை சிறந்த அத்தனையும் வானமும் காதலும் விண்ணை பிளக்கும் வீரமும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் இந்த தஞ்சை தரணியிலே இந்த நிலம் உலகின் 16 நாடுகளுக்கு தலைநகராக இருந்த இடம் ஊர் இந்த தஞ்சாவூர். எங்களுடைய பாட்டன், நம்முடைய பாட்டன் ராஜராஜ சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் கடல் கடந்து படைகட்டி 16 நாடுகளை கைப்பற்றினார்கள். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மலேசியா, கம்போடியா உட்பட 16 நாடுகள். அந்த 16 நாடுகளுக்கும் ஒரே தலைநகரம் தஞ்சாவூர். அங்கிருந்துதான் ஆட்சி செய்யப்பட்டது. அந்த தஞ்சாவூரில் அமர்ந்து கொண்டு உலகின் 16 நாடுகளை ஆண்ட ஒரு இனத்தை, அந்த இனத்தில் இருந்து ஆழ்வதற்கு தகுதியற்ற ஒரு தலைவன் இல்லை என்று சொல்லி கருணாநிதியை இங்கே அழைத்து வந்தது யான்? தமிழர் அல்லாத எம்ஜிஆர் இங்கே அழைத்து வந்தவன் யான்? எப்படி ஓட்டு போட்ட? எப்படி போட்ட? கல்லரில் இல்லாதவர்கள், பறையரில் இல்லாதவர்கள், வன்னியரில் இல்லாதவர்கள், அகமுடையாரில் இல்லாதவர்கள், கோனாரில் இல்லாதவர்கள், தேவேந்திர குல வேளாளரில் இல்லாதவர்கள், முதலியாரில் இல்லாதவர்கள், செட்டியாரில் இல்லாதவர்கள் எப்படி மலையாள தேசத்தில் இருந்து வந்தார்கள்? எப்படி தெலுங்கு தேசத்தில் இருந்து வந்தார்கள்? எப்படி வந்தான்? இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பதவி கருணாநிதி குடும்பத்திடமிருந்து வேறு ஒரு ஆளுக்கு சென்றிருக்கிறதா? ஏன் அந்த கட்சியிலே தமிழர்கள் இல்லையா? ஒரு தமிழன் திமுகவுடைய தலைவராக கூட